நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இன்று லண்டனில் நேரம் காலை 6:03. ரணில் விக்ரமசிங்க கைது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ரணிலை கைது செய்தது தவறு என்று ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள். வயதாளி, அவருடைய மனைவியும் வயதாளி, ஆகவே அவரை கைது செய்தது தவறு என்று ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் நிச்சயமாக இந்த ஊழல் எதிர்ப்பு விடயத்தில் அனுரகுமார திசாநாயக்கா சரியான திசையில் சென்று கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இங்கே நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களை நாம் பார்ப்போம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அரச தரப்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் என்ன சொல்றார், வறுமையில் வாடும் குடும்பத்தின் உண்டியலில் இருந்து பணத்தை எடுத்து சென்று தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருந்ததை போல ரணிலின் செயல் இருக்கிறது. அது என்னன்னா, பிச்சை எடுக்கிறான் பெருமாள் அதம் பிடிக்கின்றாம் அனுமார் என்ற ஒரு தமிழ்ல பழமொழி இருக்குதானே, அதே போல ரணில் விக்ரமசிங்க நாடே பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்குள்ள ரணில் விக்ரமசிங்க சந்தோஷமாக போய் உல்லாசமாக வாழ்ந்திருக்கின்றார் என்பதுதான் இது மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்த இன்னும் ஒரு விஷயம் சொன்னார்கள், நாட்டை மீட்டெடுத்த தலைவர் என்பதற்கு அப்பால் நாட்டுக்கு டொலர் பற்றாக்குறை ஏற்பட்டு சாதாரண மக்கள் நெருக்கடியிலே காணப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி என்ற பொறுப்புள்ள முதல் குடிமகன் தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசு நிதியை ஆடம்பரமாக செலவிட்டிருக்கிறாரே, அவரது நட்பெயரை உண்மையில் ரணில் என்ற ஒரு கிளீன் மேன் என்ற இருக்கின்றானே, அந்த கிளீன் ரணில் என்ற அந்த விஷயத்தை சிதைத்து விட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமர்சகர்களும் அதை திருப்பி திருப்பி சொல்கின்றார்கள். இப்ப ரணிலுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்க இருக்கிறார். அவர் புற்றுநோய் மற்றும் ஆர்த்தரைட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நீரிழிவு யாருக்கு தான் இப்பொழுது இல்லை, எல்லாருக்கும் இருக்குது நீரிழிவு. ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருடைய மனைவி தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லை என்று அது எப்போ தெரிஞ்ச விஷயம் தானே. இதை கோர்ட்ஸ்ல போய் வாதாட வேணுமா என்கின்ற கேள்வியையும் ஊடகவியலாளர்கள் எழுப்புகின்றார்கள். ஆகவே இருவரும் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளும் நிலைமை இருக்குது. ஆகவே நீதிமன்றத்தில் ரணில் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன இதனை சுட்டிக்காட்டி பிணை கோரியிருந்தார். இதெல்லாம் ஒரு ஊழல்வாதியை காப்பாற்றுவதற்கான வாதங்களா என்கின்ற கேள்வி எழுகிறது. சரி, இந்த விஷயம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில பார்த்தாலும், இன்னும் ஒரு புறம் ஒரு அரசியல் தலைவருடைய இந்த தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குதான, இந்த தனிப்பட்ட விஷயங்கள், இந்த சோகங்களை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தினுடைய மக்களினுடைய வரிப்பணத்தை துஷ்பிரயோகம் செய்த கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கான நியாயமாக இது இருக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்றார்கள். இதுல ரணிலுடைய கைது அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான பாரபட்சமற்ற நடவடிக்கையும் சட்டத்தின் ஆட்சியை மீள உறுதிப்படுத்துவதற்கான முன் உதாரணமாக கொள்ள முடியும் என்றே இப்பொழுது விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த கைது அரசியல் நோக்கங்களின் அடிப்படையிலானது என்ற வாதங்களையும் நிறைய இருக்குது. நிறைய இந்த வாதங்களும் வந்து இருக்குது. குறிப்பா என்ன பிரச்சனைன்னா, பிரதமர் ஹரணியால் அரசாங்கத்துக்குள் ஏற்படும் குடைச்சல்களுக்கு ரணில் காரணம் என்று ஜேவிபி சந்தேகப்படுகிறது. டெல்வின் சில்வா, பிமல் ரட்நாயக்க, அனுரகுமார் திசாநாயக்கா போன்றவர்கள் சந்தேகப்படுகின்றார்கள். இப்ப ஹரணி ரணிலோட தொடர்பில் இருக்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ரணில் எதிரணிகளை கூட்டுகின்றார், ஆட்சியை கவிழ்ப்பதற்கான காய்களை பல தளங்களிலே நகர்த்துகின்றார் என்ற அச்சமும் ஜேவிபி இருக்கு. அடிக்கடி இந்தியாவுக்கு போறார். அவர் சீனாவோட ஜேவிபி மிக நெருக்கமாக இருக்கிறது. இதன் காரணத்தினால் இந்தியாவோட இவர் கதைச்சு பேசி இந்த ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்க பார்க்கிறாரா, அல்லது அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சியை தூக்க பார்க்கிறாரா, நகர்த்த பார்க்கிறாரா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. சர்வதேச அரங்கில ரணிலுக்கு ஒரு கௌரவம் இருக்கு, அது மாற்று கருத்தே இல்லை. அதன் காரணத்தினால ஜேவிபி அரசாங்கத்துக்கு தொடர்ந்து தலையீடியாக இருப்பதாகவும் ஜேவிபி கருதுகிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக ரணில் இந்த பட்டலந்த விவகாரத்தின் சூத்திரதாரி என்றும் ஜேவிபி குற்றம் சாட்டுகிறது. இப்ப மஹதி ஹசனுக்கு அல் ஜசீராவில் கொடுத்த இன்டர்வியூ இருக்குதானே, இது ஹெட் டு ஹெட் இன்டர்வியூ. இவர் யானை தண்ட மண்ணள்ளி போட்ட மாதிரி இவர் இன்டர்வியூக்கு போயிருக்கவே கூடாது என்று சிலர் சொல்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள் என்னன்னா, மஹிந்த ராஜபக்ஷ மஹதி ஹசன்கிட்ட போயிருந்தா நிச்சயமாக இது வேறு விதமாக அவர் பேசியிருப்பார், ஐயோ அண்ணே மந்தண்ணே என்று சொல்லி பேசியிருப்பார். ஆனா ரணில் தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுறதுக்காக பட்டலந்த விஷயம், அந்த விஷயம், இந்த விஷயம் எல்லாம் பேசி உலகத்துக்கே தன்னை ஒரு பிழையானவராக பிம்பத்தை காட்டி விட்டார் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. மஹதி ஹசனும் பிடியோ பிடி என்று பிடிச்சு ஹெட் டு ஹெட்ல
அவரை இன்டர்வியூல இருந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு கொண்டு வந்தது. ஆகவே ரணிலின் கைது வெறுமனே ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல என்றும், இந்த கைதும் அதன் விளைவுகளும் நிச்சயமாக நாட்டின் எதிர்கால அரசியலை முன்னகர்த்துவதில் முக்கிய பங்கை வகிக்க போகிறது என்றுதான் இங்கே முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில சரிதான். ஏனென்றா ரணில்ட யார் உலக தொலைக்காட்சிகள், அது மட்டுமில்ல CNN, BBC, அல் ஜசீரா, அமெரிக்கால உள்ள எல்லா NBBC எல்லாமே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க கைது, ரணில் விக்ரமசிங்க கைது என்ற விஷயத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயும் எல்லா தொலைக்காட்சிகளையும் இதான் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப மிஸ்டர் கிளீன் இப்பொழுது ஊழலுக்காக கைது செய்யப்பட்டார். இப்ப நான் நினைக்கிறேன் அனுரகுமார திசாநாயக்கா என்ன செய்ய போறாருண்டா, மெதுவாக கோட்டாபய மற்றும் மஹிந்த ஆகியோர்கள் கை வைக்க போகின்றார். அதனாலதான் இவர்கள் இப்பொழுது துடித்து மஹிந்த இந்த வயசுலையும் போயிட்டு ரணில் விக்ரமசிங்க பார்க்கிறேன்னா, உண்மையில ஜேவிபி சொல்லிக் கொண்டிருக்குத்தானே ரணில் மஹிந்த ரணில் ரணில் மஹிந்த என்று. உண்மைதான், அவர் இவரை காப்பாற்றார், இவர் அவரை காப்பாற்றார். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப ஆளும் கட்சிக்குள்ள மோதலா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுகின்றன. ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள மோதல் தற்பொழுது அரசியல் மேடைகளிலே வெளிப்படையாக தொடங்கி இருக்கிறது. அதை கிண்டி விட்டவர் ரணில் விக்ரமசிங்கே என்றே குறிப்பிடுகின்றார்கள். இது மாத்திரமன்றி இந்த மோதல்களுக்கு பின்னால், அதாவது திரைக்கு பின்னால பல அறியப்படாத உண்மைகளும் இருக்கின்றன. இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஜேவிபி அல்லாத தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தற்பொழுது அரசியல் அனாதைகளாக உள்ளதாகவே தெரிகிறது என்று ஊடகவியலாளர்கள் எழுதுகின்றார்கள். அவர்களுக்கு ஜேவிபியில் இருந்து எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை. யாரிடமும் தங்கள் குறைகளை சொல்ல முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் அரசாங்கத்துக்குள்ள அவர்கள் மீது அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாத மாதிரி அவர்கள் உணர்கிறார்கள். கடந்த தேர்தல் காலத்துல இந்த தேசிய மக்கள் சக்தி குழு இருக்குதானே, தங்களுக்கு ஜேவிபியால் இழைக்கப்படும் அநீதிகள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பிரதமர் ஹரணிக்கும் அரசாங்கத்துக்குள் அதிக இடம் இல்லை. வாரார் போறார், ஒரு 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 டனலோட இருக்கிறார். ஆனால் ஜேவிபிய மீறி ஒன்றுமே அவருக்கு செய்ய முடியாமல் இருக்கு. அதை கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அமைதி காத்து வருகின்றார் அவரும். ஜேவிபி அமைச்சர்கள் வெளிப்படையாக அரசாங்கத்துக்காக கருத்து தெரிவித்தாலும் ஹரணி அமைதியாக இருக்கின்றார். எனவே இந்த ரணிலின் இந்த பிணைக்கான தீர்ப்பு, நீதிமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்ட காலத்திலே ஜேவிபிக்குள் முக்கியமாக ஒரு உரையாடல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது வெளிப்படையில் தெரியவில்லை. ஏன்னா உள்ள இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இருக்குதானே, அது உள்ள தோண்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். செல்வின் சில்வா, அனுர, விமல் ரட்நாயக்க, லால்காந்த முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப என்னன்னா அனுரகுமார திசாநாயக்கானுடைய முக்கியமான விஷயம் என்ன, எப்படியாவது இந்த 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 விஷயத்தை முழுமையாக நீதிமன்றத்திடம் கொடுத்து நீதிமன்றமே செய்யட்டும். அது ஒரு நல்ல முறை. ஏன்னா இவர்கள் அனுர போய் இவரை கைது செய்தார் என்ன, ஏற்கனவே இப்படி இருந்ததானே. நீதிமன்றம் மஹிந்தட கையில, கோட்டாட கையில, போலீஸ் மஹிந்தட கையில, அட்டர்னி ஜெனரல் மஹிந்தட கையில. அப்ப இப்படியான சூழ்நிலையில பிரதம நீதியரசர் மஹிந்தட கையில. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு ஒரு நிதானம், ஷானி அபேசகரை முக்கியமாக ஒரு சுதந்திரமாக செயற்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்கள் சானி அபேசகரோட யூடியூப் இன்டர்வியூ எடுத்து பாருங்க, எவ்வளவு தூரம். அதை நான் லிங்க்ல நான் போட்டுக்கிறேன், முதலாவது டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், நீங்க எடுத்து பாருங்க. எவ்வளவு தூரம் சானி அபேசகரை மனம் நொந்து ரணில் விக்ரமசிங்கவுடன் வேலை செய்ய முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டார், ஜெயிலுக்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்ற விஷயங்களை அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜேவிபியினுடைய முதல் கட்ட தலைவர்கள் எப்படியாவது ரணிலை அடக்க வேண்டும், அப்போதான் தங்களால வேலை செய்ய முடியும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் மிஸ்டர் கிளீன் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இப்ப செவ்வாய்க்கிழமை நாளைக்கு என்ன நடைபெற போகிறது, நிஜமாக பிணை கிடைத்துவிடும் என்றுதான் எங்களுடைய அரசியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா மிஸ்டர் கிளீனுடைய கையில விலங்கு போட்டது இருக்குதானே ஒரு ஊழலுக்காக, அதான் அவரு உடைந்து போன ஒரு விஷயம். சாளரும் இணைந்து ஜனநாயக போராட்டத்தை ஆரம்பிப்போம், இனியும் பொறுக்க மாட்டோம். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் அறிவிப்பு. நீங்க ஜனநாயக போராட்டம் சரி,
ஆனால் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஜனநாயக மீறல்களையும் அரசியல் பழிவாங்கல்களையும் இனியும் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை. சகல கட்சிகளுடனும் இணைந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது உங்களுக்கே எந்த விதமான அதிகாரம் இல்லை. மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவே இல்லை. திரும்ப என்ன நீங்க ஜனநாயக போராட்டம் நடத்த போகின்றீர்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, பிரஸ் கான்பரன்ஸ்ல உள்ள ஊழல்வாதிகள் எல்லோருமே சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஊழல்வாதிகளை பிடித்து உள்ளே போட வேண்டும். ஆகவே அவர்கள் சேர்ந்திருக்கின்ற புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊழல்வாதிகள். அதுக்குள்ள பலர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்ல சம்பந்தப்பட்டவர்கள். இவர்கள் எல்லோருமே பிடித்து உள்ளே போட வேண்டும். அதற்கான முயற்சிகளில் அனுரகுமார திசநாயக்கா இறங்கி இருக்கிறார். உண்மையில முக்கியமான விஷயம், அது யாரா ரணிலா இருந்தான்னா, மஹிந்தவா இருந்தான்னா, கோட்டாவா இருந்தான்னா, யாரா இருந்தாலும் கூட அது போலீஸ் உயர் அதிகாரிகளை கூட உள்ளுக்கு போடக்கூடிய அளவுக்கு ஒரு தத்துணிவு அனுரகுமாரவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கத்தான் வேண்டும். நல்லது நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.